ஆன்மீக தேடல் முன்னுரை மற்றும் பாகம் 1. 4 நற்செய்தி நூல்கள் வழியாக இயேசுவை பற்றி ஓரளவு அறிந்திருக்கிறோம். ஆயினும் இயேசு வாழ்ந்த காலத்தின் சூழ்நிலைகளும் பின்னணிகளும் தெரிந்தால் இன்னும் அதிகமாக இயேசுவை பற்றி அறிந்து கொள்ள முடியும். எனவே இந்த ஆன்மீக தேடல் எனும் தொடர் ஒரு தொடர் பயணமாக பல பாகங்களாக இயேசு வாழ்ந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகளை அதன் பின்னணி சூழ்நிலைகளுடன் 4 நற்செய்தி நூல்களிலும் உள்ள நிகழ்வுகளை வரிசைப்படுத்தி எடுத்துரைப்பதே ஆன்மீக தேடல். பாகம் 1. இந்த முதல் பாகத்தில் யோவான் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 1 முதல் 18 வரை உள்ள இறை வார்த்தைகளையும், லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 26 முதல் 38 வரை உள்ள வார்த்தைகளையும் கொஞ்சம் வித்தியாசமாக வாசித்தும் சிந்தித்தும் நாம் இந்த ஆன்மீக தேடல் நிகழ்ச்சியிலே பங்கு கொள்ள இருக்கிறோம். முதலில் யோவான் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 1 முதல் 18 வரை உள்ள வார்த்தைகளை வாசிக்கிறேன். அதில் இருப்பது போல் வாசிக்காமல் சற்று மாற்றி வாசிக்கிறேன். அதாவது, உதாரணத்துக்கு, தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது. இதை எப்படி வாசிக்க போறேன்னா, வாக்குன்னு சொல்ற இடத்துல இயேசு என்று வாசிக்க போறேன். ஏன்னா இந்த வார்த்தையா இருந்தவர் தான் மனிதரா வந்தபோது அவருக்கு பேர் இயேசு. மனிதரா வாரதுக்கு முன்னாடி அவருக்கு பெயர் கொடுக்கப்படவில்லை. அதனால்தான் நற்செய்தியாளர் யோவானும் வாக்கு என்று குறிப்பிடுகிறார். அதை நாம வாக்கு என்னும் இடத்துல இயேசுன்னு வாசிக்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமான சிந்தனையை தரும் என்று நம்புகிறேன். வாசிக்கிறேன், கவனிங்க. எங்கெங்க இயேசுன்னு போடணுமோ அங்க எல்லாம் இயேசுன்னு போடுறேன், கவனிங்க. தொடக்கத்தில் இயேசு இருந்தார், அந்த இயேசு கடவுளோடு இருந்தார், அந்த இயேசு கடவுளாகவும் இருந்தார். இயேசு என்னும் அவரே தொடக்கத்தில் கடவுளோடு இருந்தார். அனைத்தும் இயேசுவால் உண்டாயின. உண்டானது எதுவும் இயேசுவால் அன்றி உண்டாகவில்லை. இயேசுவிடம் வாழ்வு இருந்தது. அவ்வாழ்வு மனிதருக்கு ஒளியா இருந்தது. அந்த ஒளி இருளில் ஒளிர்ந்தது. இருள் அதன் மேல் வெற்றி கொள்ளவில்லை. அதாவது, இருள் இயேசுவின் மேல் வெற்றி கொள்ளவில்லை. கடவுள் அனுப்பிய ஒருவர் இருந்தார். அவர் பெயர் யோவான். அவர் சான்று பகருமாறு வந்தார். அனைவரும் தம் வழியாக நம்புமாறு அவர் ஒளியை குறித்து, அதாவது இயேசுவை குறித்து சான்று பகர்ந்தார். அவர் அந்த ஒளி அல்ல, அதாவது அவர் அந்த இயேசு அல்ல, மாறாக ஒளியை குறித்து, இயேசுவை குறித்து சான்று பகர வந்தவர். அனைத்து மனிதரையும் ஒளிர்விக்கும் உண்மையான ஒளி, அதாவது உண்மையான இயேசு உலகிற்கு வந்து கொண்டிருந்தார். ஒளியான இயேசு உலகில் இருந்தார். உலகு இயேசுவால் தான் உண்டானது. ஆனால் உலகு இயேசுவை அறிந்து கொள்ளவில்லை. அவர் தமக்குரியவர்களிடம் வந்தார். அதாவது இயேசு தமக்குரியவர்களிடம் வந்தார். இயேசுவுக்கு உரியவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவிடம் நம்பிக்கை கொண்டு இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் இயேசு கடவுளின் பிள்ளைகளாகும் உரிமையை அளித்தார்.
அவர்கள் இரத்தத்தினாலோ உடல் இச்சையினாலோ ஆண்மகன் விருப்பத்தினாலோ பிறந்தவர்கள் அல்ல, மாறாக கடவுளால் பிறந்தவர்கள். வாக்கு மனிதரானார், அதாவது வார்த்தை மனிதரானார், இயேசுவானார், நம்மிடையே குடிகொண்டார். இயேசுவின் மாட்சியை நாங்கள் கண்டோம். அருளும் உண்மையும் நிறைந்து விளங்கிய அவர் தந்தையின் ஒரே மகன் என்னும் நிலையில் இம்மாட்சியை பெற்றிருந்தார். யோவான் அவரை குறித்து, எனக்கு பின் வரும் இவர் என்னை விட முன்னிடம் பெற்றவர், ஏனெனில் எனக்கு முன்பே இருந்தார் என்று நான் இவரை பற்றியே சொன்னேன், அதாவது இயேசுவை பற்றியே சொன்னேன் என உரத்த குரலில் சான்று பகர்ந்தார். இவரது நிறைவிலிருந்து, அதாவது இயேசுவின் நிறைவிலிருந்து நாம் யாவரும் நிறைவாக அருள் பெற்றுள்ளோம். திருச்சட்டம் மோசே வழியாக கொடுக்கப்பட்டது, அருளும் உண்மையும் இயேசு கிறிஸ்து வழியாய் வெளிப்பட்டன. கடவுளை யாரும் என்றுமே கண்டதில்லை. தந்தையின் நெஞ்சத்திற்கு நெருக்கமானவரும் கடவுள் தன்மை கொண்டவருமான ஒரே மகனே, அதாவது இயேசுவே அவரை வெளிப்படுத்தியுள்ளார். இது யோவான் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 1 முதல் 18 வரை உள்ள வார்த்தைகள். நீங்க சரியா வாசிச்சா இப்படித்தான் வாசிக்கணும், அப்போது இந்த நற்செய்தியை சரியா புரிஞ்சுக்க முடியும். அடுத்தது நமக்கு லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 26 முதல் 38 வரை உள்ள வார்த்தைகளை கவனிப்போம். அந்த பின்னணியோட சொல்றேன், கேளுங்க. மரியாவுக்கு சுமார் 15 வயது தான் இருக்கும். ஒரு இளம்பெண் ஒரு துணியை நெய்தபடியே, அதாவது மரியாவுக்கு நெசவு வேலை தெரியும், ஒரு நெசவாளர், ஒரு துணியை நெய்தபடியே ஒரு திருப்பாடலை மெதுவாக பாடத் தொடங்கினார். அதன்பின் அது ஜெபமாக மாறியது. அந்த ஜெபம் எப்படி இருந்ததுன்னா, அவர் எப்படி ஜெபிச்சார் அப்படி சொல்றீங்க, கவனிங்க. மிக உன்னதரான கடவுளே, உலகிற்கு சமாதானம் கொண்டு வர இனியும் தாமதியாதேயும், உம்முடைய கிறிஸ்து வருவதற்குரிய அனுக்கிரகமான காலத்தையும் தூய வளமுள்ள கன்னியையும் எங்களுக்கு தந்தருளும். தந்தையே, பரிசுத்த பிதாவே, இதற்காக உமது அடியாளாகிய என் வாழ்வை அர்ப்பணிக்க அருள் புரியும். உமது ஒளியையும் உமது நீதியையும் இவ்வுலகில் கண்டு எங்கள் இரட்சண்யம் நிறைவேறிவிட்டது என்று அறிந்த பிறகே நான் மரணமடைய செய்யும். பரிசுத்தரான பிதாவே, தீர்க்கதரிசிகள் வாக்களித்தவரை பூமிக்கு அனுப்பும். என் உயிர் பிரியும் வேளையில் உமது இல்லம் எனக்கு திறக்கப்படும்படியாக அதன் கதவுகள் உம்மை நம்பிய அனைவருக்கும் உம்முடைய கிறிஸ்துவால் திறக்கப்படுமாகையால் உமது அடியாளுக்கு உம் இரட்சகரை அனுப்பியருளும். வாரும் ஆண்டவரின் ஆவியானவரே வாரும். உம்மை எதிர்பார்த்திருக்கிற உம் விசுவாசிகளிடம் எழுந்து வாரும். ஓ சமாதானத்தின் இளவரசே வருவீராக என்று ஜெபித்து அப்படியே தன்னை மறந்தவர்களாய் அமர்ந்திருக்கும் போது கதவின் திரை வேகமாய் அசைந்தது. அதாவது கதவு பிராம ஒரு துணி போட்டிருந்தாங்க, திரை மாதிரி. அந்த திரை வேகமாக அசைந்தது. அப்பொழுது முத்து போன்ற வெண் ஒளியுடன் சுத்த வெள்ளியின் பிரகாசம் கலந்தது போன்ற ஒரு வெளிச்சம் அவ்வரையில் பிரகாசித்தது. அங்கே அதிதூதரான சமனசு சாஷ்டாங்கமாக பணிந்து, வாழ்க மரியா, வரப்பிரசாதத்தினால் நிறைந்தவர்களே வாழ்க என்று வாழ்த்தினார். மரியா திடுக்கிட்டு தலையை தாழ்த்தினார். தன்னிடமிருந்து ஏறக்குறைய 1 மீட்டர் தூரத்தில் ஒளிர்ந்த அந்த உருவம் தன் கைகளை மார்பில் குறுக்காக சார்த்தியபடி முழங்காலிட்டு தன்னை அளவில்லாத வணக்கத்துடன் பார்ப்பதை பார்த்து
மரியா மேலும் அதிகமாக அஞ்சினார். சட்டென எழுந்து உடனே எழுந்து சுவரோடு ஒட்டி நின்றார், சுவரோடு சேர்ந்து நின்றாள். அவள் முகம் மாறி மாறி வெளிரியது, சிவந்தது, ஆச்சரியமும் அச்சமும் அடைந்தது. அதிதூதர் மரியாவை பார்த்து, அஞ்சாதீர், ஆண்டவர் உம்முடன் இருக்கிறார், எல்லா பெண்களுக்குள்ளும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர் என்றார். மரியா இன்னும் பயந்தபடியே நின்றார். அதிதூதர் மரியாவை பார்த்து, மரியா அஞ்சாதீர், நான் கபிரியேல், கடவுளின் தூதன். என் ஆண்டவர் உம்மிடம் என்னை அனுப்பியிருக்கிறார். பயப்படாதீர், ஏனென்றால் கடவுளின் கண்களில் அருள் பெற்றிருக்கிறீர். நீர் கருவுற்று ஒரு மகனை பெற்று அவரை இயேசு என அழைப்பீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவர் உள்ளபடியே அவ்வாறு இருப்பார். ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அவருடைய முன்னோரான தாவீதின் சிம்மாசனத்தை கொடுப்பார். யாக்கோபின் வீட்டை அவர் என்றென்றும் அரசாழ்வார். அவருடைய அரசாட்சிக்கு முடிவிராது. கடவுளால் நேசிக்கப்படுகிற பரிசுத்த கன்னிகையே, அவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட மகளே, அவருடைய சுதனின் தாயாக இருக்க அழைக்கப்பட்டவரே, எத்தகைய மகனை பெற்றெடுப்பீர் என்பதை யோசித்து பார். மரியா வானதூதரை பார்த்து, நான் மனிதனை அறியாதிருக்கையில் இது எப்படியாகும்? ஒருவேளை ஆண்டவராகிய கடவுள் தம் அடிமையின் காணிக்கையை ஏற்க மாட்டாரோ? அவருடைய அன்பிற்காக நான் கன்னிகையா இருக்க அவர் விரும்பவில்லையோ என்று கேட்டார். அதிதூதர் மரியாவை பார்த்து, நீர் மனித செயலால் மாதா ஆக மாட்டீர். நீரே நித்திய கன்னிகை, கடவுளின் பரிசுத்த கன்னியாயிருக்கிறீர். பரிசுத்த ஆவி உம்மீது வருவார். கடவுளின் வல்லமை உம்மை தம் நிழலால் சூழும். ஆதலால் உம்மிடம் பிறக்கும் குழந்தை பரிசுத்தர் என்றும் இறைமகன் என்றும் அழைக்கப்படுவார். நம் ஆண்டவராகிய கடவுள் எல்லாம் செய்ய வல்லவராயிருக்கிறார். மலடியான எலிசபெத் தன் முதிர் வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். அந்த குழந்தை உம்முடைய மகனின் தீர்க்க தரிசியாயிருந்து அவருடைய வழிகளை ஆயத்தம் செய்வார். ஆண்டவராகிய கடவுள் எலிசபெத்தின் இகழ்ச்சியை நீக்கிவிட்டார். அவளுடைய மகனின் பெயர் உம்முடைய மகனின் பெயருடன் இணைக்கப்படுவது போல் அவளுடைய ஞாபகம் உமது ஞாபகத்துடன் ஜனங்கள் மத்தியில் இருக்கும். உங்கள் இருவருக்கும், விசேஷமாய் உமக்கு வந்துள்ள வரப்பிரசாதத்தின் நிமித்தம் தலைமுறைகளின் முடிவு வரை நீர் பேறு பெற்றவர் என்று அழைக்கப்படுவீர். உம் வழியாக எல்லா மக்களுக்கும் வரப்பிரசாதம் வந்துள்ளது. எலிசபெத்துக்கு இது 6ஆம் மாதம். அவளின் சுமை அவளை மகிழ்ச்சிப்படுத்துகிறது. உமது மகிழ்ச்சியை அவள் கேள்விப்படும் போது அதைவிட இன்னும் அதிகமான மகிழ்ச்சிக்கு உயர்த்தப்படுவாள். வரப்பிரசாதத்தினால் நிறைந்துள்ள மரியாயே, கடவுளால் இயலாதது எதுவும் இல்லை. என் ஆண்டவரிடம் நான் என்ன சொல்ல வேண்டும்? எந்த நினைவும் உம்மை சலனப்படுத்த வேண்டாம். அவரை நீர் நம்பினால் அவர் உம்முடைய காரியங்களை எல்லாம் பாதுகாத்துக் கொள்வார். உலகமும் மோட்சமும் நித்திய பிதாவும் உம்முடைய பதிலுக்காக காத்திருக்கிறார்கள். அப்போது மரியாள் தன் கரங்களை குறுக்காக தன் நெஞ்சில் சார்த்தி தாழ்ந்து பணிந்து, இதோ நான் ஆண்டவருடைய அடிமை, நீர் சொன்ன வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்றார். அதிதூதர் மகிழ்ச்சியினால் ஒளிர்ந்தார். ஆராதனை செய்து முழந்தாளிட்டார். திரை அசையாமலே மறைந்தார். அன்பார்ந்தவர்களே, முதல் பாகம் முடிந்தது. அடுத்தது 2வது பாகம். நமக்கு 2வது பாகத்திலையும்
தொடர்ந்து நிறைய நிகழ்ச்சிகளை பார்க்க இருக்கோம். வித்தியாசமா அந்த பின்னணி சூழ்நிலைகளோட என்ன நடந்தது அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா புரியும். பைபிள் உங்களுக்கு தெளிவா புரியும். அடுத்தது மரியா எலிசபெத்தை சந்தித்த நிகழ்ச்சி, மரியா சந்தித்த நிகழ்ச்சி தொடர்ந்து வரிசையா 4 நற்செய்தியில் உள்ள நிகழ்வுகளுமே கலந்து எந்த நிகழ்ச்சிக்கு பின் எந்த நிகழ்ச்சி அப்படிங்கிறது வரிசையா வந்துகிட்டே இருக்கும். தொடர்ந்து நீங்க இந்த நிகழ்ச்சியை கேளுங்க. தொடர்ந்து சந்திப்போம். நன்றி.